அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி மதியம் லஞ்ச் ப்ரிப்ரேஷனும் டின்னர் ரெசிபியும் தான் இன்றைக்கி இந்த குட்டி விலாகில் நான் செய்ய போகிறேங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. மதியம் இன்றைக்கி 11 மணிலேருந்து குட்டி விலாகாக நான் இன்றைக்கி எடுத்துகிட்ருக்குறேங்க. இன்றைக்கி பருப்பு வேக வச்சுட்டேன். இன்றைக்கி சாம்பார் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். இந்த சாம்பார் நான் எதையுமே நான் எந்த வெஜிடபிள்ஸும் வதக்கவே இல்லைங்க. நான் எப்பயுமே சாம்பார் வைக்கும்போது வெஜிடபிள்ஸ் எல்லாமே எண்ணெயில் வதக்கி தாங்க வைப்பேன். இன்றைக்கி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சிடலான்னு அப்படியே செஞ்சிட்ருக்குறேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 2 தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன், ஒரு 3 முருங்காய் நறுக்கி போட்டுடலாங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் 1 ஸ்பூன் சாம்பார் பொடியும் போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம ஃபைனலாக உப்பு போட்டுடலாம். தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. நம்ம ஏன்னா சாம்பார் இறக்கி வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப திக்காயிடுங்க. அதனால் தண்ணி கொஞ்சம் தண்ணியாகவே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், உப்பு போட்டு நல்லா சாம்பார் கமகமன்னு வாசனையோடு கொதிச்சிட்ருக்குதுங்க. புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி மட்டும் கொஞ்சமாக எடுத்து நான் கரைச்சி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இந்த சாம்பாருக்கு நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. ஒரு சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது ஒரு அப்பளம் மட்டும் தான் இன்றைக்கி நாங்கள் பொரிச்சுக்கிட்டோம். எனக்கு லஞ்சுக்கு வேறு எதுவுமே சைடிஸ் எதுவுமே செய்யலைங்க. நான் எப்பயுமே சமையல் செஞ்சுட்ருக்கும்போது ஸ்டவ் அப்பப்போ நான் கிளாத் வச்சு தொடச்சி விட்டுருவேங்க. எண்ணெய் தெளிச்சிருக்கும் நம்ம சமையல் செஞ்சுட்ருக்கும்போது எனக்கு அப்படி செஞ்சால் தான் எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குங்க. நான் இப்போ எல்லாத்தையும் ஸ்டவ்வையும் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டேன். சமைக்கிற டைம்லேயே ஃபைனலாக நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு பருப்பு வெங்காயம் மட்டும் போட்டு நல்லா வெங்காயம் உங்களுக்கு பொரியணும். இந்த சாம்பாருக்கு வெங்காயம் ஒரு 50% நல்லா வதங்கினதும் நான் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் கிள்ளி போட்டிருக்கேங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 2 போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம தனி மிளகாய் தூள்லாம் போட்டிருக்கோம். காரம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டே மாறிடுங்க. அவ்வளோதான். நல்லா இது பொரிஞ்சு வாசனை வர வரைக்கும் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். ஃபைனலாக எடுத்து நம்ம சாம்பார் ரெடி பண்ணி வச்சுருந்தது ஊற்றிடலாம். சான்ஸே இல்லைங்க. தாளித்து ஊற்றும்போது அவ்வளோது ஒரு கமகமன்னு வாசனையாக இருக்குது சாம்பார். இந்த சாம்பார் சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோது அருமையாக இருக்குங்க. நீங்கள் பூரிக்கு கூட தொட்டுக்கலாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்தது டின்னர் ரெசிபி ரெடி பண்ண நான் வந்துட்டேன். மதியம் லஞ்சு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு தான் இப்போ கிச்சனில் திரும்ப வந்தாச்சு. இஞ்சி சட்னி செய்யலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய தொட்டை இஞ்சி நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு 7-8 பச்சை மிளகாய் இருக்குங்க, அதே கீரி போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கேங்க. நல்லா இந்த இஞ்சியோட பச்சை வாசனை நமக்கு நல்லா போகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கணுங்க. உங்களுக்கு செரிமானமும் ஆகும், நல்ல பசி எடுக்குங்க. இந்த இஞ்சி சட்னியெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது நம்ம மதியம் செஞ்ச சாம்பாருக்கும் அதோட ஆட் பண்ணி சாப்பிட்லான்னு நான் ரெடி பண்ணுறேன். நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். பாருங்கள், இதையும் சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இருக்கும், அதையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துடலாங்க. உங்கள் சூடான சாதத்தோடு கூட இந்த சட்னியை நீங்கள் பிரட்டி சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பசியும் நல்லா அதே சமயம் எடுக்குங்க. கல்லுப்பு கொஞ்சமாக போட்டு தண்ணி ஊற்றி நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். ஃபைனலாக கடுகு பருப்பு மட்டும் போட்டு நான் தாளித்து ஊற்றிட போகிறேன். இந்த இஞ்சி சட்னியை ஊற்றி நான் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாங்க. செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னு உங்களுக்கு புளிப்பு அந்த இஞ்சியோட உங்களுக்கு காரம் எல்லாமே அருமையாக இருந்துச்சு. பச்சை மிளகாலாம் சேர்த்து செஞ்சுருக்கனால அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு மூடி வச்சிடும். இன்றைக்கி தோசை சுட்டு இந்த சாம்பாருக்கும் இந்த இஞ்சி சட்னிக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஒரு சாஃப்டான தோசையோடு நான் இன்றைக்கி சாம்பார் தொட்டு சாப்பிட போகிறேங்க. பாருங்க, இன்றைக்கி டின்னருக்கு தோசை இட்லியோடு நான் இன்றைக்கி எடுத்துருக்கேங்க. சாப்பாடும் மதியம் அடித்த சாப்பாடு கொஞ்சம் இருக்குது, அப்படியே ஷேர் பண்ணி எல்லாமே சாப்பிட வேண்டியது தானாங்க. அவ்வளோதான். இந்த சட்னியும் உங்களுக்கு இஞ்சி சட்னியெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்கு பிடிக்குன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே சாம்பார் மதியம் வச்சு சாம்பார் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி காம்பினேஷனு. இந்த டின்னர் ரெசிபியோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.